நம்ம அன்றைக்கி ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பட்டினப்பாக்கத்துக்கு சும்மா போய் நின்றுட்டு இருந்தா நம்மளை ஒருத்தன் குறுன்னு பார்த்துருந்தான். யாரா அதுன்னு கிட்ட போய் பார்த்தா நம்ம நண்டு அண்ணன். பார்த்தோன்னே குடுன்னு ஒழுங்கி ஒரு நிழல் பக்கத்தில் ஒழிஞ்சிக்கிட்டான். சரி நம்ம சும்மா விடுவோமா போய் பார்க்கலான்னு பொண்ணை போய் பார்த்தா இருட்டில் வந்து உக்காந்துட்டான். சரி இவனை இன்றைக்கி மர்டர் பண்ணிடலான்ட்டு போயிட்டு காலை வச்சு பார்த்தா சரி பாவமாக இருந்தது. அவனை எப்படி பிடிக்கணுன்ற நம்ம நேக்கெல்லாம் அந்த காலத்துலேருந்தே நம்மளுக்கு தெரியும். ஸோ டைரெக்டாக கை வச்சோன்னா நம்ம அட்டாக் பண்ணுவான். ஒரு வாட்டி அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் கை எடுத்தாச்சு. எப்போவுமே நண்டு பிடிக்கணுன்னா முதல்ல மேலே அவர் அமுக்கி பிடிச்சிட்டோன்னா அவரால் அந்த கொடுக்க வெளியே எடுக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம அந்த 2 கொடுக்க மட்டும் அப்படி பிடிச்சிட்டோன்னா அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. மெயின் கொடுக்கு 2மே அந்த 2 கொடுக்க அமுக்கி பிடிச்சோன்னா அது என்ன மாதிரி நண்டாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நண்டாக இருந்தாலும் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி நம்ம தான் தனியாக இருக்குமேன்ட்டு நம்ம கூட டைம் பாஸ் பண்ணலான்ட்டு இந்த இவரை தூக்கிட்டு அப்படியே சரி நம்ம வந்த வண்டிக்கிட்ட போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணலான்னு வண்டிக்கிட்ட வச்சுட்டு நண்டு கூட பேசிகிட்டு இருந்தேன். சரி என் கூட தான் யாருமே இல்லைன்ட்டு சரின்ட்டு அப்படியே போயிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்ன்ட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா சரி பாவமாக இருந்தது. இதே கூட்டமாக நிறைய நண்டாக இருந்தால் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நண்டு ரசத்தை வச்சுருந்தேன். சரி நம்ம வண்டிக்கு நம்ம வந்தோமேன்ட்டு நம்ம வண்டிக்கிட்ட போயிட்டு அந்த வண்டி கூட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அந்த நண்டை பாருங்கள் நல்ல சைஸு விட்டுருந்தா ரோட்டுக்கு வந்திருக்கோம். சரி ரோடு பக்கத்தில் இருக்கு பாவம்ட்டு அந்த நண்டை பிடிச்சி கொஞ்சம் நேரம் அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பேசிட்டு அப்படியே 2 கிச்சா மூடிட்டு அந்த நண்டுக்கு அப்படியே திருப்பி நம்ம என்ன பண்ணணுன்றத அந்த நண்டை பாருங்கள். ஒரு நல்ல டைம் பாஸு. தனியாக போய் நின்றுட்டு இருந்ததுக்கு இவன் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தான். சரி அவனை வந்து பிடிச்சிட்டு எல்லாத்தையும் மண்ணெல்லாம் இருந்தது அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டு எங்கேருந்து வந்தானோ அப்படியே கிராஸ் பண்ணி அந்த பீச்சுக்கிட்டே போயிட்டேன். பீச்சுக்கிட்ட போயிட்டு சரி தூக்கி போட்டால் உடனே என்கிட்டே வந்து நின்ட்டான். அப்படியே தம்பி இந்த உலகம் பொல்லாது கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ட உடனே அவன் என்னை ஒரு வாட்டி பார்த்துட்டு டாட்டா சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துட்டு அவன் எங்கேருந்து வந்தானோ போயிட்டு அவனாச்சும் சந்தோஷமாக இருக்கான். பாய் டாட்டா சொல்லிட்டு வீட்டை போட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்.